ஸோ சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சேலஞ்ச் வீடியோஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது நியூ இயர் ரெசல்யூஷன் சேலஞ்ச். ஸோ நியூ இயர்னாலே எல்லா வருஷமும் எல்லாமே நம்மலாம் ரெசல்யூஷன் எடுப்போம், ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான். ஸோ இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரெசல்யூஷனில் வந்து ஒரு பேப்பரில் எழுதி மடித்து வந்து இது என்னடா அது, ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா, இந்த கிளாஸில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திருப்பி ஷஃபில் பண்ணி ஒவ்வொருத்தவங்கிட்ட ஒரு சீட் எடுக்க சொல்ல போகிறோம். அந்த ரெசல்யூஷனை படிச்சுட்டு இந்த கூட்டத்தில் யாருக்கு இருக்கும் அப்படின்றது வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். சரியாக கண்டுபிடிச்சா அவங்க வின்னு, தப்பாக கண்டுபிடிச்சா டாஸ்க்கை பண்ணு. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிதம்பரம் ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து மணி சேவிங்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயரில் கிளியரா படிடா, கிளியரா படி. கிளியரா புரியல எனக்கு. நீங்க படிங்கயா. இல்லடா, நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன், நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். பண்றா. சரி ஓகே, நானே படிக்கிறேன். சரி ஓகே. ஸோ தம்பிக்கு வந்து என்ன பண்ணினா ஒரு சீட் வந்திருக்கு. ஜான் ஃபர்ஸ்ட்ல இருந்து மணி சேவிங்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். செகண்ட் பாயிண்ட் வந்து 1 இயரில் அட்லீஸ்ட் ஒரு லோன் ஆச்சு பே பண்ணி ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப பாரத்தை வந்து ரெசல்யூஷன் ஆகியிருக்காங்க. சரி, யாரா இருக்கும் இது? இந்த கூட்டத்தில் யாரா இருக்கும்? தலைவன் ப்ரோ. கரெக்டா? இல்லை நாளே இல்லையா? தப்பா? ஐயோ. சரி ஓகே, டாஸ்க் பண்றியா? ஓகே. ஸோ இது வந்து தலையில கொட்டு அப்படின்னு ஒரு டாஸ்க்கு. ஸோ எல்லாருமே வந்து ஒரு தலையில ஒரு வாட்டி கொட்டணும், ஓகேவா? கொட்டு கொட்டு கொட்டு, லைட்டா கொட்டும். நீ வந்து உன்னோட வன்மத்தை கக்குற மாதிரிலாம் நீ கொட்டும். நல்லா வரணும். உங்க அக்காவே உன்னை கொட்டிட்டாடா. ஓகே, என்னடா பணியார மாதிரி விக்கி இருக்கு. ஆசை தீர வந்து நம்ம கார்த்தியை கொட்டிட்டோம். ஓகே, ஸோ ரவுண்ட் 2 போக போகிறோம். நெக்ஸ்ட்டு யார் என்ன பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கேர்ள் லன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஹாப்பி நியூ இயர் 2025. ஸ்டாப் ஓவர் திங்கிங். சரி ஓகே, யாரா இருக்கும்? கார்த்தி. ஸோ தீப்திக்கான பனிஷ்மெண்ட் ஜிபே 10 rupees to everyone. என்னடா இது? நரி பேர்ல ஓட்டேரி நரி பேர்ல எழுங்கோ. வங்கோ மணிங்க அப்படியே இந்த டுடுடுங் அந்த சவுண்ட் கேட்கணும் இப்போ. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஓகே சூப்பர். ஓகே, ஸோ அடுத்தது யாருக்கு அப்படின்றத பார்க்கலாமா? எஸ் ஆகாஷ். என் பக்கத்து திரும்புறீங்க. படிப்பா. I want to be fit both mentally and physically. ஓகே, நல்ல ஒரு ரெசல்யூஷன் தான். யாரா இருக்கும்? ஆனால் இப்படி குத்துருக்கீங்க. யாருன்னா பையனா பொண்ணா? அதாச்சும் கேஸ் பண்ண ஃபஸ்ட்டு. திங்க் பையன் தான் நினைக்கிறேன். அவன் தான் இப்படிலாம் எழுதுவாங்களா? சரி, ஆனால் இவ்வளோ பூமரெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட்டு. சரி பொண்ணிக்கா. நானும் ஆம்பளை தான், பொம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கேன். இல்லை பையன் சொல்லிட்டு அப்புறம் நான் பொண்ணின்னு சொல்கிறேன். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. ஓகே, ஒரு 2 லைன் கவிதை. 2 லைன் கவிதை சொல்லுங்க. உனக்காக நான் ஒரு கவிதை தந்துருக்கேன் சார். ஒரு நிமிஷம். அழகான பூனி, என்னை சுத்தும் தேனி, உன் தங்கச்சி பேரு ராணி, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாணி. 2 days டைம் கொடு, இதோட சூப்பர் கவிதை. சரி ஓகே சூப்பர். அந்த டாஸ்க் நல்லா முடிஞ்சிச்சு. அண்ட் அடுத்ததான யாரு? எஸ் பொன்னி. Should stop talking to everyone here. Should stop talking to everyone here. யாரா இது? அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. தீப்தி. சொல்லிக்கிட்டு தீப்தியா? ஐயோ ச்சே, பொன்னிக்கு டாஸ்க் வரும்னு பார்த்தா அட போச்சே. ஓகே, ஸோ பொன்னி தான் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கேன். எல்லாம் கிளாப்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே. ஓகே, அடுத்ததாக வந்து
லெஃப்ட் அவுட். ஓனிய கேஃப் நாளை நமது. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. மாட்டேடா மவனே. நவீன் தான். நவீன் தானா? ஓகே சூப்பர். ஓகே ஃபர்ஸ்ட் நாட் ஃபாலோ எனி ரெசல்யூஷன். யார் ஒன்றும் மாட்டேன்னு தெரியலையா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நாட் டு ஃபாலோ எனி ரெசல்யூஷன் இந்த இல்ல மாதிரி அப்படி ஒரு ரெசல்யூஷன் எதுனவனே யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் மச்சான் யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஃபர்ஸ்ட் இப்போ யாரா இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஆகாஷ் தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ஓகே டாக் அபவுட் யுவர் செல்ஃப் நெகட்டிவ் 30 செகண்ட்ஸ்க்கு உன்னே நீயே ரோஸ்ட் பண்ணிக்க போறேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஸோ நவீன் வந்து அவனே வந்து செல்ஃப் ரோஸ்ட் பண்ணிக்க போறான் அடுத்த 30 செகண்ட்ஸ்க்கு. டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? தீப்தி ரெடி? ஓகே 3 2 1 ஸ்டார்ட். நவீன் எங்க வேலைக்கு வரான், வரவும் மாட்டான். 10 மணிக்கு வரான், 11 மணிக்கு வரான். லேட்டாக வந்து லாகின் பண்ணிக்கின்னு வேலை செய்யறப்பல டீ கடைக்கு அங்கே சுற்றிக்கின்னு அப்படிதான். ரோட்டில் ஒரு பொண்ணை விட்றது கிடையாது. அதனால் போச்சுன்னா எல்லாம் என் ஆள் தான் சொல்லிக்கின்னு சுற்றின்னு கிடக்கிறது. அதுவும் கூட பசங்க யாருன்னா சுற்றுறாங்கன்னா போதும் சேர்ந்து சுற்றுறது கெடுக்கிறதே இவன் தாங்க. இந்த பசங்களை வேலையை விட்டு அனுப்புகிறான். வேறு பசங்களை நல்லா வேலை செய்கிற பசங்க வேறு வேலையை விட்டு அனுப்பிச்சிட்றான். வயசு வித்தியாசமே பார்க்கறதில்ல, எல்லாரும் வேலையை விட்டு அனுப்பிடுறான். டேய் உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வைக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். கைதட்டலாம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. ஓகே ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், லாஸ்ட் நான் தான் வருவேன் அப்படின்னு அளவெடுத்து செஞ்ச ஒரு பீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே நான் ஒன்றும் இல்லை குலுக்கத்துக்கு இல்லை, லாஸ்ட் ஒரே ஒரு சீட் தான் இருக்கு. நியூ இயர் ரெசல்யூஷன் இந்த இயர் கமிட்டட் ஆகணும், கரெக்டாக ஜிம் போகணும், நிறையா ஃபோட்டோ ஷூட்டு ரீல்ஸ் பண்ணணும், தென் அம்பானிக்கு மாப்பிள்ளை ஆகணும். வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? யாருப்பா அது? உன் பேப்பர் தானே அது? தாமு ப்ரோ. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நெக்ஸ்ட் இது வாயில வாட்டர் ஹேவ் டு சிங். சரி ஓகே இது பண்ணுறேன். வாயில வாட்டர் வச்சுட்டு பாடுறியா? ஓகே பயப்படாத குமார். ஓகே நீ இருக்கிற கொட்டாயா சார் சவுண்ட் வரலையே சார். மண்டவா இருக்கிற பண்டு முட்டாயா, மண்டவா பண்டு முட்டாயா. சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. அப்படி போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே சரி இப்போ வந்து ஃபைனலாக எல்லா டாஸ்க்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ரிவீல் பண்ணிடலாமா யார் யார் என்னென்ன எழுதுனீங்க அப்படின்றத? ஓகே ஸோ ஒன்றுன்னா நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் பொன்னி சொல்லி நீ என்ன? நோ ரெசல்யூஷன். ஓ அது நீ எழுதுனது நீதானா? நீனா? ஃபிசிக்கலாக மென்டலாக ஃபிட் ஆகணும்னு சொல்லி எழுதினது நான் தான். நான் வந்து ஓனே கேஃபே அப்படி எழுதுனேன். அது கண்டுபிடிச்சிட்டாரு. ஸ்டாப் ஓவர் திங்கிங். ஸ்டாப் ஓவர் அது யாருக்கு வந்துச்சு? ஓ சரி அம்பானி மாப்பிள்ளை. அம்பானி மாப்பிள்ளை. நான் வந்து அந்த 1 ஜனவரி சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்றது. லோன் இதுவா? ஓகே ஸ்டாப் டாக்கிங் டு எவ்ரிவன். அது நான் நீ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஸோ அதனால் வந்து நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுப்போம், பட் ஆனால் நிறைய ஃபாலோ பண்ண மாட்டோம். ஆனால் நீங்களும் வந்து ரெசல்யூஷன் எடுத்தீங்கன்னா அது மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ விஷ் பண்ணிடலாமா எல்லாருக்கும்? ரெடி 3 2 1 ஹாப்பி நியூ இயர்.